IPL 2024 50வது மேட்ச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸ் கடையில் 2 May 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மீடியம் ஸ்கோர் லோ ஸ்கோரை பதிவு பண்ணுவாங்க. அது அவங்க பவுலர்ஸை வச்சு ஸ்ட்ராங்காக டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அதில் நிறைய வெற்றிகள் கிடச்சிருக்கு. இதுதான் சன்ரைசர்ஸோட டெம்ப்ளேட்டாக பார்த்துருக்கும். பட் இந்த சீசன் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட் அப்ரோச்சை கொண்டு வந்திருக்காங்க கமின்ஸோட தலைமையில். ஆரம்பத்துலேருந்து அதிரடியை ஷோ பண்ணுறாங்க. குறிப்பாக பவுலர் செலெக்ஷனில் கூட விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் அப்படின்னு தான் செலக்ட் பண்ணுறாங்க. டிஃபெண்ட் பண்ணி கண்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் போகிறதில்ல. அதனால தான் வாஷிங்டன் மாதிரி பவுலர்ஸ் வெளியில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. டிஃப்ரெண்ட் அப்ரோச். இன்னொரு பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்களோட பேட்டர்ஸும் கூட சப்போர்ட் பண்ணுறதுனால தொடர்ந்து வெற்றிகள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த சீசனோட டேபிள் டாப்பராகவும் இருக்கிறாங்க. சஞ்சு சாம்சன் தலைமையில் அருமையாக போய்கிட்டு இருக்குது. குறிப்பாக சஞ்சு சாம்சனோட பேட்டிங்னு சொல்லும்போது ஆரம்ப மேட்சஸில் சீசனில் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் டவுன் ஆகும் அப்படின்ற அந்த டெம்ப்ளேட்டை இந்த சீசனில் உடச்சிருக்காரு. சூப்பராக தொடர்ந்து விளையாண்டுட்டு இருக்காரு. வேர்ல்ட் கப் ஸ்குவாட்லேயும் செலக்ட் ஆகிருக்காரு. இது பெரிய பாசிட்டிவாக அவருக்கு பார்க்கலாம். முழுமையானோடைய பாருங்கள். உங்களுக்கு தேவையான யோசனைகள் யுக்திகள் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை கிரியேட் பண்ணலாம். விஷன் 11 ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ண முடியும். பெஸ்ட்டாக போங்க. அண்டு 2.1 crore மெகா ஜிஎல் ப்ரைஸ் பூல் இருக்குது 49 rupeesக்கு. கண்டிப்பாக அந்த வகையிலையும் விஷன் 11 பெஸ்ட்டாக இருக்காங்க. பயன்படுத்திங்க. விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணணுன்னா @MSCCricket11 அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அப்படி குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் தான் இந்த மேட்ச். 74 மேட்ச்சில் 34 பேட் ஃபர்ஸ்ட், 39 சேசிங், 162 ஆவரேஜிங் போது டீசெண்டான ட்ராக்குன்னு சொல்லலாம். மீடியம் ட்ராக்காக யோசிக்கணும். பட் இந்த சீசனில் ஹை ஸ்கோரிங்காக போய்கிட்டு இருக்குது. எவ்ரி சீசன்னு பார்க்கும்போது சன்ரைசர்ஸோட அப்ரோச்சு இதெல்லாமே யோசிக்கும் போது மீடியம் ஸ்கோர் அப்படின்றது தான் எதிர்பார்க்குற ஒன்றா இருக்கும். சில மேட்சஸில் மட்டும் நல்ல ஸ்கோர் வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம். பட் இந்த சீசன் ஆரம்பத்துலேருந்து அதிரடியான ஸ்டார்ட் அவங்க கொடுக்கறதுனால பெரிய ஸ்கோர் அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்கு. நல்ல பேட்டிங் ட்ராக்காகவும் கொடுத்துட்ருக்காங்க. சன்ரைசர்ஸோட ஹை ஸ்கோர் 277க்கு 3 அப்படின்ற அந்த ஸ்கோர் இங்கே பதிவாயிருக்கு. நிறைய சன்ரைசர்ஸ் நல்ல ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது இன்னொரு பக்கம் இருக்குது. ஒரு பாயிண்டில் யோசிக்கும் போது 74 மேட்ச்சில் 35 மேட்ச் 180க்கு பிலோவாக வந்திருக்கு. இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் ஆரம்பத்தில் எப்படி இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி. அண்ட் சன்ரைசர்ஸோட அப்ரோச்சும் அப்படி தான் இருந்திருக்கு. அதை தான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன். பார்க்கணும் இன்றைக்கி எப்படி ட்ராக் கொடுக்க போகிறாங்க. நல்ல பேட்டிங் ட்ராக் அப்படின்றது தான் எதிர்பார்க்குற ஒன்றா இருக்குது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். மேட்ச் ஃபேஸில் யோசிக்கும் போது ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் வேணும் அப்படின்னு பேட் கமின்ஸ் போன மேட்ச்சு அன்மோட் பிரீத் சிங்கை எடுத்துகிட்டு வந்தார். அது தொடருமானு பார்க்கணும். அந்தளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கலாம். மைண்ட் மார்க்கண்டே வேணான்னு போனாங்க. நல்ல பவுலர், அதில் டவுட்டே இல்லை. பட் பவுலிங் பேஸில் மார்க்ராம இருக்கார். அவருக்கான வாய்ப்பு இந்த சீசன் முழுமையாகவே கொடுக்கல. டிராவிஸ் ஒரு பக்கம் பார்க்கலாம். அபிஷேக் சர்மா சில ஓவர்ஸை வச்சு கடத்துறாங்க. இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் இருக்கலாம், ஃப்ரீ ஃப்ளோவாக போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அன்மோட் பிரீத் சிங்க்கு போனது ஓகேன்னு சொல்லலாம். ராகுல் திரிபாதி, மயங்க் அகர்வால் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸு. ஆரம்ப மேட்சஸில் அவங்களுக்கான வாய்ப்பு இருந்தால் கூட அடுத்தடுத்து பயன்படுத்தலை, ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக வரலை அப்படின்றது தான். நிறைய நேரங்களில் இந்த மாதிரி இந்தியன் பேட்டரை நிறைய நேரம் ட்ராப் பண்ண மாட்டாங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த சீசனில் சன்ரைசர்ஸோட அப்ரோச் வேறு மாதிரி இருக்கிறதுனால இவங்கள ட்ராப் பண்ணிட்டு தான் போகிறாங்க. உம்ரான் மாலிக்கான வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்குமா அப்படின்ற கேள்வி வருது. எனிவே மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த 11ஓட போகிறதுக்கான வாய்ப்பு தான். அன்மோலுக்கு பதிலாக வேற ஒரு பேட்ஸ்மேன் சைடு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது நடக்குமான்னு பார்க்கணும். அண்ட் அபிஷேக் சர்மா டிராவிஸ் சைடு குயிக்கான ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. நல்ல ஸ்டார்ட் அப்படின்றது இந்த டீமுக்கு பெரிய பாசிட்டிவ். எய்டன் மார்க்ரம் ஸ்டெடி அப்படின்ற பக்கம் தான் போகிறாரு. இன்னுமே அந்த ஸ்ட்ராங் அப்ரோச் பக்கம் போகிறது இல்லை. அண்ட் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் இந்த டீமுக்கு ஒரு கொடுக்கல அப்படின்றது தான். பட் சன்ரைசர்ஸு லீட் பண்ணுறாரு. போன சீசன் இந்த டீம் லீட் பண்ணார். அண்ட் இன்னொரு பக்கம் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃப்ரான்சைஸை இவர் தான் லீட் பண்ணுறாரு அப்படின்ற வகையிலையும், சவுத் ஆஃப்ரிக்கா அவர் தான் லீட் பண்ணுறாரு அப்படின்ற வகையிலையும் ஒரு கண்டினியூ பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஒரு பக்கம் பேட் கமின்ஸுக்கு சப்போர்ட்டாக சில ஐடியாஸும் கொடுத்துட்ருக்காரு. அதையுமே புரிஞ்சுக்க முடியுது. எனிவே எய்டன் மார்க்ராம் டீசன்ட் பேட்டர். சில நேரங்களில் பிகினிங்ஸ் அவரால் கொடுக்க முடியும். இப்போதைக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இல்லை. ஹென்ரிச் கிளாஸனோட அப்ரோச்சு சூப்பரான ஒரு பர்ஃபெக்ட் T20 பேட்ஸ்மேன் அப்படின்னு ஷோ பண்ணுது. குறிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கன் ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணுற விதம் சூப்பராக இருக்குது.
நிதிஷ்குமார் ஆடர் அடிஷனாக அந்த டீமுக்கு இருக்கார். பவர்ஃபுல் ஹிட்டராக நல்லா தெரிகிறாரு. அண்ட் ஒரு பாயிண்டில் ஸ்டடி பண்ணணுன்னா கூட அவர் அனுப்ப முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் அப்துல் சமாத். நிறைய நேரங்களில் மசில் பவர் உள்ள ஒரு ஃபினிஷர்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி பவர் உள்ள ஒரு ஃபினிஷர் இந்தியன் பேட்டர்லேருந்து வருதுங்கும்போது நல்ல ஒரு விஷயமாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்க்கலாம். சபாஸ் அகமது டீசன்ட் பேட்டர் எனி டைம் ப்ரொமோஷன் அப்படின்ற பேஸில் யோசிக்கலாம். ஒரு ஸ்டெடி இன்னிங்ஸ் கொடுக்க முடியும், அந்த குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. பேட் கமின்ஸோட குயிக் இன்னிங்ஸ் பார்த்துருக்கோம். ஃபாஸ்டஸ்ட் 50 ஐபிஎல்ல அடிச்சும் இருக்கார். புவனேஸ்வர், ஜெயதேவ் உன்னட்கட் இவங்கெல்லாம் வேரியேஷனில் கலக்குவாங்க. கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிறாங்க இந்த சீசனில், அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஜெயதேவ் எப்பயுமே ரன்ஸுக்கு போய் தான் விக்கெட் எடுப்பார். புவனேஸ்வர் கண்டெயின் பண்ணுவார், அந்த கண்டென்ஷன் இப்போ இல்லை. நட்ராஜனோட போலிங் சூப்பராக இருந்துகிட்ருக்கு. வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் இவர் இல்லைங்கிறது ஒரு வருத்தம் தான். இருந்தாலும் இன்ஜுரி கன்சர்ன் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய போக விட மாட்டேங்குதுங்கிறது தான். இந்த சீசன்லேயே சில மேட்சஸ் விளையாடாமல் இருக்கார். அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நட்ராஜன் இருந்தால் கண்டிப்பாக இந்தியன் டீமுக்கு ஃப்யூச்சரில் நிறைய மேட்சஸ் விளையாடலாம், பார்க்கலாம். ராஜஸ்தான் ராயல்ஸு இந்த டீம் பவுலிங் பேஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 5 ப்ராப்பர் பவுலர்ஸ், ஐபிஎல்லில் பெஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு லிஸ்ட் பண்ணுற இடத்துல இவங்கெல்லாம் இருக்காங்க. அஸ்வின் கண்டெயின் பண்ணுவார், விக்கெட் டேக்கிங்கில் அந்தளவுக்கு கிரேட் கிடையாது. போல்ட் நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட், லேட்டர் பாலில் அந்தளவுக்கு ஸ்பெஷல் கிடையாது. சந்தீப் சர்மா நியூ பாலில் நல்ல ஸ்பெஷலாக இருந்தார். அவர்கிட்ட இருக்க ஒரு திறமையை பார்த்துட்டு எண்டோவர்ஸில் அவரோட வேரியேஷன் வெரைட்டி உதவும்னு இந்த சீசனில் யோசிச்சிருக்காங்க. அந்த வகையில் எண்டோர் பவுலராக சூப்பராக சைன் பண்ணுறாரு. அவரோட வெரைட்டி விக்கெட் டேக்கிங்கில் இருந்துகிட்டு இருக்கு. ஆவேஸ் கானோட எண்டோவர் பவுலிங் பயன்படுத்துகிறாங்க. ஜஹல் கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிற ஜென்ரலாக கண்டெயின் பண்ணுற ஜஹலை பார்த்துருக்கோம். இந்த சீசனில் நிறைய ரன்ஸுக்கு போய் விக்கெட் எடுக்கிற ஜஹலை பார்க்குறோம். இருந்தாலும் விக்கெட் டேக்கிங் பவுலராக ஒரு லெக்கி இருப்பார். அதை இவர் கண்டினியூ பண்ணுறாரு. ஜெய்ஸ்வால் ஹோம் மேட்சஸில் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை. ராஜஸ்தான் ராயல்ஸோட ஜெய்ப்பூர் அந்த மாதிரி ஒரு ட்ராக்கு தான். கொஞ்சம் குயிக்காக ஆரம்பத்தில் ஆடணும்னா கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம். அதில் ஃபெயிலியர் ஆகியிருக்காரு. பட் அவை மேட்சஸில் நல்லா விளையாட முடியும், இங்கே நல்லா விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஜோஸ் பட்லரோட சில ஜோஸ் இன்னிங்ஸ் நல்லா இருந்திருக்கு. இந்த சீசனுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய ஃபார்மில் ஜோஸ் பட்லர் இல்லை. இந்த சீசன் ஸ்டார்ட்லேயும் ஃபார்ம் பேஸில் பெஸ்ட்டாக இல்லை. பட் சில சேசிங் மேட்சஸில் நல்லா பண்ணியிருக்காரு. சஞ்சு சாம்சனோட அந்த இன்னிங்ஸ் பில்டிங் சூப்பராக இருந்துகிட்ருக்கு. ஆரம்ப மேட்சஸில் மட்டும் நல்லா விளையாட அப்புறம் டவுன் ஆவார் அப்படின்ற அந்த டெம்ப்ளேட்டை உடச்சிருக்காரு. இந்த சீசனில் நல்லா விளையாண்டுட்டு வர்றார். ரியான் பராக்கோட அந்த இன்னிங்ஸ் ஆரம்ப மேட்சஸில் கலக்கினார். அது கண்டினியூ ஆகும்னு எதிர்பார்க்கலாம். கடந்த சில மேட்சஸில் அவரோட இன்னிங்ஸ் பெருசாக தெரியல. அது காரணம் ஜோஸ் பட்லரோட செஞ்சுரிஸு, சஞ்சு சாம்சனோட ஃபினிஷிங், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறனால பராக் பெருசாக தெரிய மாட்டார் அப்படின்னு சொல்லலாம். சிம்ரன் மேயர் அந்தளவுக்கு பெருசாக பயன்படலை. டாப் ஆடலே நிறைய ஃபினிஷ் இருந்தது அப்படின்ற அந்த ஒரு இடமும் சொல்லலாம். ஹெட்மேயரோட அந்த ஃபார்மு முன்ன அளவுக்கு இல்லை அப்படிங்கிற அந்த இடத்துலையும் சொல்லலாம். த்ரூஜரோட பேட்டிங் டீசெண்டாக இருக்குது. ரீசெண்டாக இந்தியாவுக்கு விளையாண்ட அந்த அனுபவம் இங்கேயுமே கொண்டு வரார். இந்தியாவுக்கு விளையாண்டது பெரிய அனுபவம் கிடையாது, டெஸ்ட்டில் தான் விளையாண்டார். இருந்தால் கூட ஒரு அடிஷ்னல் கான்ஃபிடன்ட் வந்து பூஸ்ட் ஆகும் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை இங்கே கொண்டு வராரு. ரோமான் பால் இம்பேக்ட் சப்பாக பயன்படுத்தலாம். போன மேட்ச் ரியான் பராக்கை பயன்படுத்தினாங்க. ரோமான் பாலை பயன்படுத்தும் போது ஒருவேளை டாப் ஆட நல்லா பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு பவுலர் சைடு போகலாம். கே சமாராஜோ, நன்றி பர்கர் சைடோ போகலாம். அந்த ஒரு இடத்த யோசிக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் 5 ப்ராப்பர் பவுலர்ஸ் ஏற்கனவே பேசிட்டோம். எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் பேஸில் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஆர்டர்னு எதிர்பார்க்கலாம். ஒரு பாயிண்டில் நல்ல பேட்டிங் ட்ராக்கு, டாப் ஆடர் 2 பேருமே நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஹென்ரிஸ் கிளாசன் ஸ்ட்ரைட்டாக போகிறாங்க. அண்ட் டாப் ஆட ஃபெயில் ஆகுது, அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை அப்படின்னா நிதிஷ்குமாரை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா ஒரு ஸ்டெடியாகவும் விளையாட முடியும், குயிக்காகவும் விளையாட முடியும். இந்த ஒரு இடம் யோசிக்கலாம். அண்ட் ஆர்ஆரோட பேட்டிங் ஆர்டர் மோஸ்ட்லி இந்த ஆர்டரில் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு. சில நேரங்களில் சிம்ரன் ஹெட்மேயருக்கு மேலே த்ரூஜரோல் வராரு. ரோமான் பவுலரோட பவர் ஹிட்டிங்கை பயன்படுத்தலாம். பின்னாடி வந்து கண்டிப்பாக ரோமான் பவுலோட ஹெல்ப்ஃபுல் இன்னிங்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஆங்கிளில் யோசிச்சா ரோமான் பவுலுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம். இன்னொரு பாயிண்டில் ஆர்ஆர் டாப்பில் இருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி பிளே ஆஃப்க்கு போயிடுவாங்க அப்படின்ற அந்த இடம் இருக்குது. அதனால் ரோமான் பவுலை இன்றைக்கி பயன்படுத்த யோசிப்பாங்க. அண்ட் பவுலிங் பேஸ்லன்னு யோசிக்கும் போது அபிஷேக் சில நேரங்களில் ஃபஸ்ட் ஓவரே வீசுறாரு. அப்படி ஒரு ஓவர் கடத்தை பார்க்குறாங்க. நிதிஷ்குமாரோட சில ஓவர் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் வீச வாய்ப்பு. அண்ட் 5 பவுலர்ஸ் இருக்காங்க. ஃபுல் கோட்டான்னு யோசிக்கிறப்ப பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் அண்டு நட்ராஜன். சில நேரத்தில் புவனேஸ்வரோட முழுமையான ஒரு கூட வீசுறது இல்லை அப்படின்றத பார்க்குறோம். ஸ்லாகில் புவனேஸ்வர் நட்ராஜன் ஃபிக்ஸராக யோசிக்கணும். நட்ராஜன் ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. சில நேரத்தில் ஜெயவர்தனோட கிடச்சிட்டு கூட பேட் கமின்ஸ் அப்படின்னு கூட வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலர்ஸ் 5 ப்ராப்பர் பவுலர்ஸோட போக வாய்ப்பு. தேவைப்பட்ட ரோமான் பால், ரியான் பராக் இவங்கெல்லாம் இருக்காங்க, பயன்படுத்திப்பாங்க. ஃபுல் கோட்டான்னு யோசிக்கும் போது 5 ப்ராப்பர் பவுலர்னு போகும்போது அந்த 5 ப்ராப்பர் பவுலரோடையே போயாக வேண்டியது இருக்குது. அண்டு ஸ்லாகில் சந்தீப் அண்டு ஆவேஸ் கான் சைடு போகிறாங்க. ஸ்டேட்ஸ்னு பார்க்கும்போது அபிஷேக்கு
4 இன்னிங்ஸில் ஒரு 50, 55 அண்ட் ஆவரேஜாக தான் இருக்குது. டிராவிஸ் ஹெட் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை. ஐடன் மார்க்கரும் நாட் அவுட்ஸில் இருந்ததுனால ஒரு 89 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஹென்ரிச் கிளாசன் 16 தான் ஆவரேஜ். அப்துல் சமாத் லேட்டாக வர்றார், அவரோட ஆவரேஜ் பெருசாக யோசிக்க தேவையில்ல, ஒரு 32 நாட் அவுட் அப்படின்னு இருந்திருக்காரு. அபிஷேக் சர்மா 5 மேட்ச் இருந்திருக்காங்க. 5 மேட்ச்லேயுமே பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுத்ததில்லை. சபாஸ் அகமது 8 மேட்ச்சில் 2 விக்கெட். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் முழுமையான ஓவர் வீசுறது இல்லை. 8 மேட்ச்சில் 7 மேட்ச் விக்கெட் இல்லாமல் இருந்திருக்கு. ஒரே ஒரு மேட்ச்சில் 2/10 அப்படின்னு இருந்திருக்காரு. அண்ட் பேட் கம்மின்ஸ்னு பார்க்கும்போது 4 மேட்ச்சில் 6 விக்கெட், ஒரு 4 for எடுத்திருக்காரு. புவனேஸ்வர் 14 மேட்ச்சில் 15 விக்கெட்டு, ஒரு 4 for எடுத்திருக்காரு. ஜெயதேவ் உனட்கர் 5 மேட்ச்சில் 4 விக்கெட், ஒரு 3 for. அண்ட் நட்ராஜன் 5 மேட்ச்சில் 4 விக்கெட், ஒரு 2 for 23 அப்படின்ற ஒரு பெஸ்ட் வச்சுருக்காரு. ஹைதராபாத் ஸ்டேடியத்தில் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் அப்படின்ற இடத்துல அபிஷேக் சர்மா ஆவரேஜை பாருங்கள், ரொம்ப சுமாராக இருக்குது. இந்த சீசனில் இவ்வளோ சூப்பராக விளையாடுறாரு, இந்த ஆவரேஜ் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக பெரிய அளவில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அவரோட ஹிட்டிங் அப்படின்றது அதுக்கான காரணம்னு சொல்லலாம். ஒரு 63 ஹை ஸ்கோர் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்கேன். ஆவரேஜ் பேஸில் மோசம்னு சொல்லலாம். டிராவிஸ் ஹெட் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம், ஒரே ஒரு 50 அடிச்சிருக்காரு. அண்ட் அன்மோன் பிரீத் சிங் ஒரு 36 இந்த பர்டிகுலர் கிரவுண்டில். ஐடன் மார்க்கர் 9 மேட்ச்சில் ஒரே ஒரு 50 அடிச்சிருக்கு. இவருமே ஓரளவுக்கு டீசன்ட் நம்பர்னு சொல்லலாம், ஆனால் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஹென்ரிச் கிளாசன் ஆவரேஜ் வேறு லெவல், இங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லேட்டாக வந்தாலும் ஒரு நாட் அவுட் ஃபினிஷ் அப்படின்றது இருந்திருக்கு. நிறைய நேரங்களில் ஸ்கோர் பேஸில் ஒரு 30+ மினிமம் கொடுக்க முடியுது. 6 ஹிட்டிங்கை ஷோ பண்ண முடியுது. அண்ட் நிதிஷ்குமார் நிறைய விளையாடலை, அப்துல் சமாதும் நிறைய விளையாடலை, இருந்தாலும் எண்டில் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருக்காரு. 36+ ஆவரேஜ் வச்சுருந்துருக்காரு. அண்ட் பவுலிங்கில் யோசிக்கும் போது அபிஷேக்கு 11 மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு, 1/10 அப்படின்ற ஹை ஸ்கோர். நிதிஷ்குமார் 3 மேட்ச் இருந்திருக்காரு, செல்லா பவுலிங் மட்டும் இருந்திருக்கு, அவ்வளோவா விக்கெட் எடுக்கல. அண்ட் இங்கே சபாஸ் அகமது 4 மேட்ச்சில் 3 விக்கெட், 1/11 அப்படின்ற அந்த நம்பர். பேட் கமின்ஸ் 4 மேட்ச்சில் 4 விக்கெட்டு. புவனேஸ்வர் 46 மேட்ச்சில் 43 விக்கெட். இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருந்திருக்கு. ஒரு 5/19 அப்படின்ற அந்த நம்பர் இங்கே தான் வந்திருக்கு. ஜெயதேவ் உனட்கர் 9 மேட்ச்சில் 17. இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் அந்த டைமென்ஷன் பேஸில் யோசிக்கும் போது ஜெயதேவ் வந்து சூப்பரான பவுலிங் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. 5/30 அப்படிங்கிற அந்த பெஸ்ட் நம்பர் இங்கே வச்சுருக்காரு. 11 பாலுக்கு ஒரு விக்கெட் அப்படின்ற ரேஞ்சில் கொடுத்துருக்காரு. நட்ராஜன் 9 மேட்ச்சில் 10 விக்கெட். இந்த மாதிரி நம்பர்ஸ் ஒரு வேளை நோட் பண்ணுறாரோ பேட் கம்மின்ஸு விக்கெட் டேக்கிங் அப்படின்றது தான் விரும்புகிறாரு, அந்த மாதிரி போலர்ஸை தான் எடுக்க பார்க்குறாரு. ஜெயதேவ் உனட்கட் சைடு நம்பி போகிறாரு. அண்டு இந்த சீசனில் அதிரடியாக ஃபாஸ்ட்டாக பவுல் பண்ணுறவங்கள நிறைய அடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி பேஸ் கம்மி பண்ணுற பவுலர்ஸை தான் பார்க்குறாங்க, அவங்களுக்கு தான் விக்கெட்ஸை விடுறாங்க. அப்படின்றதுனால ஜெயதேவ் உனட்கட் சைடு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. உம்ரான் மாலிக் ஓவராக ஜெயதேவ் உனட்கட்டுக்கு போகிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஆர்ஆர் பேட்டிங் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எகெயின்ஸ்டாக அப்படின்னு பார்க்கும்போது 5 மேட்சஸில் ஒரு 54 அப்படிங்கிற ஹை ஸ்கோர், 31.4 அப்படிங்கிற அந்த ஆவரேஜ். ஜோஸ் பட்டேல் 12 மேட்ச்சில் ஒரு செஞ்சுரி, 250, 31.75 கொஞ்சம் ஸ்மார்ட்னு தான் சொல்லணும். ஒரு பெஸ்ட் 124 கொடுத்துட்டு இந்த ஆவரேஜ் அப்படிங்கிறது ஸ்மார்ட்னு தான் சொல்லணும். சஞ்சு சாம்சன் எகெயின்ஸ்ட் சன்ரைசர்ஸ்னால் வேறு லெவலில் விளையாடுவார். 102 அப்படின்ற ஹை ஸ்கோர் அண்ட் நாட் அவுட்டாக இருந்திருக்காரு. 4 50 அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் கிட்டத்தட்ட 50 அப்படின்னு வச்சுருக்காரு. ரியான் பராக் 6 மேட்ச்சில் 42 நாட் அவுட்டு. சிம்ரன் ஹெட்மேயர் 9 மேட்ச்சில் ஒரு 50 அண்டு அவரோட பெஸ்ட்டு 75 அது எஸ்ஆர்ஹெச்சுக்கு எகெயின்ஸ்டாக தான் வந்திருக்கு. ரோமான் பால்னு பார்க்கும்போது ஒரு இன்னிங்ஸு 67 நாட் அவுட். இந்த பேஸில் இன்றைக்கி கிராண்ட் லீக்கில் ஒரு ட்ரையாக கூட யோசிக்கலாம். அண்ட் ஆர்ஆர் கண்டிப்பாக வந்து லோயர் ஆர்டர் பேட்டருக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து இன்றைக்கி டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் ரோமன் பால் மாதிரி ஒரு பிளேயர் இம்பேக்டாக நம்ம யோசிக்கலாம். ஆர்ஆர் பவுலிங் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எகெயின்ஸ்டான்னு பார்க்கும்போது அஸ்வின் பாருங்கள், ஒரு கண்டெயின் பவுலர்னு சொல்லலாம், விக்கெட் டேக்கிங் பவுலர்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னதுக்கு இந்த நம்பரே உதாரணமாக சொல்லலாம். மேக்ஸிமம் அவரோட முழுமையான ஓவர் வீசிடுவார். 18 மேட்ச்சில் 11 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ட்ரெண்ட் போல்ட் 10 மேட்ச்சில் 13 விக்கெட். சந்தீப் 9 மேட்ச்சில் 9 விக்கெட். ஆவேஸ் 5 மேட்ச்சில் 8 விக்கெட். அண்டு ஜஹல் 19 மேட்ச்சில் 28. ஜஹல் எப்பயுமே நல்லா பண்ணுவார். 2 4 for எடுத்திருக்காரு. 4/17 அப்படின்ற அந்த பெஸ்ட் நம்பரும் கொடுத்துருக்காரு. ஆர்ஆர் பேட்டிங் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் அப்படின்ற இடத்துல ஜெய்ஸ்வால் ஒரு 54 ஒரே ஒரு மேட்சாக விளையாண்டுருக்காரு. ஜோஸ் பட்டன் 4 மேட்ச்சில், ஆனால் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, 19 தான் ஆவரேஜ். சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் கிரவுண்டுக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. 71+72 கிட்டத்தட்ட ஆவரேஜ் சூப்பராக இருந்திருக்காரு. அது கண்டினியூ ஆகும்னு எதிர்பார்க்கலாம். ரியான் பராக்கு ஒரு மேட்ச்சில் 7 ரன்னு. சிம்ரன் ஹெட்மேயர் 31 ஆவரேஜ், ஒரு 22 நாட் அவுட் இருந்ததுனால அந்த நம்பரு. ஹைதராபாத்தில் ஆர்ஆர் பவுலர்ஸ்ன்னு யோசிக்கும்போது அஸ்வின்
5 மேட்ச்சில் 5 விக்கெட்டு ஓகேன்னு சொல்லலாம். ட்ரெண்ட் போல்ட் 4 மேட்ச்சில் 3 விக்கெட்டு, சந்தீப் 16 மேட்ச்சில் 15 விக்கெட்டு. இந்த நம்பர் வந்து அந்தளவுக்கு இனிஷியல் ஸ்விங் கிடைக்காது. ஏன்னா ஸ்விங் போலர்ஸ் ட்ரெண்ட் போல்ட்டு, சந்தீப் சர்மா அவங்களுக்கு அந்தளவுக்கு கிரேட் நம்பர் கிடைக்கலைங்கும் போது இனிஷியல் ஸ்விங் அந்தளவுக்கு பெருசாக ஆஃப் பண்ணலை. ஆவேஸ்கான் 2 மேட்ச்சில் 1 விக்கெட்டு, ஜஹல் 6 மேட்ச்சில் 7 விக்கெட் அப்படின்னு இருந்திருக்கு. அதில் ஒரு 4-4ம் இருந்திருக்கு, மைண்ட் பண்ணிக்கோங்க. எஸ்ஆர்ஹெச் பேட்டர்ஸ் ஆர்ஆர் பவுலர்ஸ்னு பார்க்கும்போது நம்பர் பேஸில் பெஸ்ட்டு கிடையாது. அப்துல் சமாத்துக்கு அகெயின்ஸ்டாக 2 தடவை ஜஹல் எடுத்திருக்கார். ஜஹலோட நம்பர் அங்கங்கே இருந்திருக்கு அப்படின்னா கூட ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு வீக்னஸ் அப்படின்னு ஷோ பண்ணுற மாதிரி இந்த நம்பர்ஸ் இல்லை. அண்ட் ஆர்ஆர் பேட்டர்ஸ் எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ்னு பார்க்கும்போது சஞ்சு புவனேஸ்வர் குமார் அவரோட வெரைட்டியில் சின்னதாக பீட் ஆகிருக்கார். சஞ்சு பொறுத்த வரைக்கும் த்ரூ த லைன் ஆடக்கூடிய பிளேயர். அதில் கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது இந்த சீசனில். பட் ஜென்ரலாக பால் மேலே வருது, நல்லா வருது அப்படிங்கிற இடத்துல நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் தான் சஞ்சு சாம்சன். அண்ட் புவனேஸ்வரோட நக்கல் பால்ஸில் சஞ்சு சாம்சன் அவுட் ஆகிருக்கார். அது 3 டைம்ஸ் அவுட் ஆகிருக்கார் இந்த சீசனில். இன்றைக்கி டே மேட்ச்சில் எப்படி போகணும்னு பார்க்கணும். ரியான் பராக், நட்ராஜன் 2 டைம் எடுத்திருக்காரு. இது ஹைலைட்டாக ஓவராலாக சொல்லலாம். ஃபேண்டசி பிக் பேஸில் யோசிக்கும் போது டாப் பிக்கில் இந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. டாப் 8 அண்டு மீடியம் 8ல் இந்த லிஸ்ட் இருக்குது. அண்டு லோ 8 அப்படிங்கிற மாதிரி சில பிளேயர்ஸ் இருக்காங்க. ஜெயதேவ் உனட்கட் இங்கே கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காரு. புவனேஸ்வருக்கு ஓவராக ஜெயதேவ் உனட்கட் போனாலும் புவனேஸ்வருக்கு அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை விக்கெட் டேக்கிங் பேஸில். பட் ஜெயதேவ் உனட்கட் அந்த இடத்துல கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். அந்த பேஸில் ஜெயதேவ் உனட்கட் சைடு யோசிக்கலாம். இந்த பர்டிகுலர் ஒன்று நல்லா பண்ணியிருக்காரு. சபா சைடு அதிகமாக போக மாட்டோம். நம்பர் அவ்வளோ கிரேட்டாக இல்லை, இருந்தாலுமே ஒரு முயற்சி. அண்டு அஸ்வினை எனி டைம் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேஸில் கொஞ்சம் யோசிக்கலாம். ஏன்னா விக்கெட்ஸ் எது ஏழையாக விழுந்துருச்சு அப்படின்னா அஸ்வின் சைடு திரும்புறதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். சில நேரங்களில் அந்த மாதிரி இம்பேக்ட் அஸ்வினால் கொடுக்க முடியும். இந்த பேஸில் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். கிராண்ட் லீக் சைடு யோசிக்கிற இடத்துல கேப்டன் பேஸில் யோசிக்கும் போது டிராவிஸ் ஹெட், சஞ்சு சாம்சன், பட்லரை நிறைய பேர் யோசிக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சா ஜெய்ஸ்வால் கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நிறைய பேர் பிக் பண்ணியிருக்காங்க. 4th லெவல் அவரை தான் வச்சுருக்காங்க, புரிஞ்சிக்க முடியுது. அது நேம் பேஸ்லன்னு யோசிக்கலாம். அண்ட் ரீசெண்டாக ஒரு சில மேட்சஸ் பெட்டராக விளையாண்டுருக்கார் அப்படின்றதுனால கிளாஸ் அண்ட் ரியான் பராக்கை கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு பேட்டர் பேஸில் கேப்டனாக ட்ரை பண்ணுறது ஓகேன்னு சொல்லலாம். அண்ட் டைமில் ட்ராக்கிங் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த ட்ராக்கு 2 டைப்பாகவும் பிஹேவ் பண்ணியிருக்கு. லோ ஸ்கோர் பதிவு பண்ணுற மாதிரி நிறைய நேரங்களில் இருந்திருக்கு. பட் ப்ரிஃபர் அப்படின்ற வகையில் குயிக் ஸ்கோர் அப்படின்ற அந்த மாதிரி ட்ராக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சன்ரைசர்ஸ் ஆரம்ப அப்ரோச் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பேட்டர்ஸோடு போகணும் அப்படின்னு போகும்போதே புரிஞ்சிக்க முடியுது நாங்கள் அதிரடியாக தான் இருக்க போகிறோம் அப்படின்னு. அந்த இடத்துல கண்டிப்பாக வந்துட்டு நம்ம யோசிக்கலாம். அண்ட் இன்னொரு பாயிண்ட் யோசிக்கும் போது இந்த அதிரடி அப்ரோச் சன்ரைசர்ஸ்கிட்ட இருக்குது. ஆர்ஆர் சைடு அந்த அதிரடி அப்ரோச் இருக்கானா அப்படி இல்லை. ஸோ அதனால் ஆர்ஆர் பேட்டராக கேப்டனாக நான் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் டீமுக்கு எகென்ஸ்டாக யோசிக்கும் போதும் டீம் பாருங்கள். சாம்சன் பட்லர் இந்த பர்டிகுலர் மூடில் பெஸ்ட்டாக இல்லை. அந்த இடத்துல மாற்றி யோசிக்கலாம். கண்டிப்பாக ஒரு பேட்டர் சைடு யோசிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்ஆர் சைடு கேப்டன் டிசைட் பண்ணி யோசிச்சிருக்கேன். பட் பட்லர் ரீசன்ட் ஃபார்ம் அண்ட் சேசிங் பேஸில் யோசிக்கிற இடத்துல பட்லர் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். இல்லை சந்தீப் சர்மா ஒரு பவுலர் சைடு யோசிக்கணும். எண்டோரில் வீசக்கூடிய சந்தீப் சர்மாவை கொஞ்சம் வெரைட்டி கொடுக்கறனால அண்ட் அதிரடியாக இருக்கிற எஸ்ஆர்ஹெச் பேட்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக இவரோட பவுலிங் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் இப்படி ஒரு யோசிக்கலாம். கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, இருந்தாலும் அந்த ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள். அண்ட் டிஃப்ரெண்ட் டீமை க்ரியேட் பண்ண பாருங்கள். அண்டு அந்த கிரவுண்டோட டெம்ப்ளேட் பேஸில் சில டீம்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். அது நிறைய சக்ஸஸை கொடுத்துருக்கு. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் போன மேட்ச் விளையாண்டாங்க அப்படின்னாலும் ஒரு சில இடங்களில் யோசிக்கணும். கண்டிப்பாக ரெட் சாயில் ட்ராக்கு ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இனிஷியலாக ஸ்டாப் ஆகும், கொஞ்சம் கஷ்டப்பட வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல கூட பெட்டராக விளையாண்டாங்க. அண்டு ஸ்பின்னர்ஸ் அங்கே ரோல்குள்ளே வந்தாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப் டியூ ஃபேக்டரில் பேட்டுக்கு எளிதாக வரும்போது சேசிங் டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசித்து போகணும். அதே மாதிரி இங்கேயும் யோசிக்கலாம். அதுக்கு மேட்ச்லேயே நான் சொல்லியிருந்தேன், லக்னோ ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அந்த இடத்துல இனிஷியல் விக்கெட்ஸு அந்த இடத்துல ஸ்டெடி பண்ணுறவங்க விளையாடுவாங்க, அது வேறு விஷயம். பட் அதே நேரத்தில் லேட்டர் பேட்ஸ்மேன் மிடில் ஆர்டர் லேட்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து பெட்டராக விளையாடுவாங்க அப்படின்னு சொன்னோம். அங்கே நெகல் வதேரா ப்ளஸ் டிம் டேவிட் மாதிரி பிளேயர்ஸை ஸ்கோர் பண்ணாங்க. அப்படியே அந்த 2 பிளேயர் லேட்டர் பேட்ஸ்மேனை உள்ளே கொண்டு வந்தாவே போதும் நம்ம ஜிஎலுக்கு க்ளோஸ் ஆகும். ஏன்னா ஸ்டோயினிஸ் நம்மளே கேப்டனாக ட்ரை பண்ணியிருந்தோம். அது மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் கேப்டன் ஆகியிருக்காங்க, அது ஃபிக்ஸ் ஆகிருச்சு அப்படின்ற இடத்துல கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட் அவுட்புட் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த டெம்ப்ளேட் பேஸ்லேயும் ஒரு சில டீம்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜிஎலுக்கு க்ளோஸாக அவங்களால வர முடியும். முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.